தென்காசி மாவட்டம் புளியரை அருகே நடக்கவிருந்த ரயில் விபத்தை முதிய தம்பதி தங்களின் உயிரை பணயம் வைத்து தடுத்து நிறுத்தி சாகசம் நிகழ்த்தியுள்ளனர். நள்ளிரவு நடந்த லாரி விபத்தையும் அதைத் தொடர்ந்து சினிமா காட்சிகளை மிஞ்சும் அளவிற்கு ரயிலை காப்பாற்றிய நிகழ்வையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தண்டவாளத்தில் கவிழ்ந்து கிடந்த லாரி, தூரத்தில் வந்து கொண்டிருந்த ரயில், திக் நிமிடத்தில் உயிரை பணயம் வைத்து பயணிகளை காப்பாற்றிய இந்த முதிய தம்பதியர்தான் தமிழ்நாட்டின் இன்றைய சூப்பர் ஹீரோக்கள். தமிழ்நாடு கேரள எல்லையோரம் அமைந்துள்ளது தென்காசி மாவட்டத்தின் புளியரை. மலைப்பாங்கான இந்த இடத்தில் தண்டவாளத்தையொட்டி கொஞ்சம் ஆபத்தான எஸ் வளைவு ஒன்று உள்ளது. அங்கு கடந்த 24ஆம் தேதி கேரளாவில் இருந்து தூத்துக்குடிக்கு பிளைவுட் ஷீட்டுகளை ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று எஸ் வளைவில் திரும்பும் போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் தடுப்பு மீது மோதிய அந்த லாரி 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து தண்டவாளத்தில் விழுந்தது. இதில் ஓட்டுநர் மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நள்ளிரவு சுமார் 12:30 மணிக்கு நடந்த இந்த விபத்தின் சத்தம் கேட்டு அருகே சிறிய வீட்டில் குடியிருந்து வரும் ரப்பர் தொழிலாளி சண்முகையா குருத்தம்மாள் தம்பதி பதற்றத்துடன் சென்று பார்த்தனர். கண்முன்னே லாரி உடைந்து சிதறி கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்த அந்த தம்பதிக்கு தூரத்தில் கேட்ட ரயில் வரும் ஓசை அடுத்து நடக்க உள்ள பேராபத்தை உணரச் செய்தது. உடனடியாக இருவரும் ரயில் வரும் திசையை நோக்கி கையில் இருந்த டார்ச் லைட்டுடன் தண்டவாள பாதையில் ஓடத் தொடங்கினர். ரயில் கண்ணுக்கு தெரியும் தூரத்திற்கு சென்ற அவர்கள் டார்ச்சை அசைத்து ரயில் ஓட்டுநருக்கு சிக்னல் கொடுத்தனர். செங்கோட்டையில் இருந்து திருவனந்தபுரம் பகவதி அம்மன் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்த அந்த சிறப்பு ரயிலின் லோகோ பைலட் எச்சரிக்கையை உணர்ந்து உடனடியாக பிரேக் போட்டு ரயிலை நிறுத்தினார். பார்க்கும்போது லாரி தண்டவாளத்தில் விழுந்து கிடக்கு. அதுக்கப்புறம் ட்ரெயின் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. ட்ரெயின் வந்தோன்னா நாங்கள் எப்படியாவது ட்ரெயினை நிப்பாட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமையில் ஒரு 200-300 கிலோமீட்டர் இருந்தால் மீட்டர் இருந்தாங்க போய் இப்போ வண்டி நாங்கள் வந்து லைட்டை அடித்து எப்படியாவது நிப்பாட்டிட்டோம். நல்லா வரல காப்பாற்றி வண்டி நிப்பாட்டியாச்சு. மலைப்பாதையில் 30 கிலோமீட்டர் என்ற குறைந்த வேகத்திலேயே வந்ததால் விபத்து நடந்த பகுதியிலிருந்து 300 மீட்டர் தூரத்திலேயே பெரும் சிரமமின்றி ரயில் நிறுத்தப்பட்டது. அடிச்சுட்டே போனேன், இப்படி ஆட்டி அடிச்சுட்டு போனேன். 2 லைட்டும் அடிச்சு போனோம். ஒன்று ரயில் ஓடினா நான் சென்ட்ரல் ஓடி இப்படி அடிச்சு போனேன். அடிச்சோன்னா லைட் என்ன வருதுன்னு பார்த்து அவங்க ஸ்லோ பண்ணிட்டாங்க. அப்படியே ஸ்லோ பண்ணி வந்து எங்கள் வண்டி நிப்பாட்டிட்டாங்க. உயிர் நமக்கு எல்லாருக்கும் உள்ளதுதான். அது உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வந்து ஒழிஞ்சு வேறு எதுவுமே நான் எதிர்பார்க்கல. ஏன் உயிரை நான் உங்களுக்கு பெருசாக நினைக்கல. அந்த இடத்துல தான் நான் ஓடினேன். அந்த இடத்துல 20 அடி இந்த பக்கம் வந்து நான் கீழே இறங்கிட்டேன். பின்னர் விபத்து குறித்து ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சுமார் 4 மணி நேர முயற்சிக்கு பிறகு தண்டவாளத்தில் இருந்து லாரி அப்புறப்படுத்தப்பட்டு ரயில் போக்குவரத்து சீரானது. உயிரிழந்த மணிகண்டனின் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தள்ளாடும் வயதில் தனக்கென்ன என்று ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்காமல் கண்முன் நடக்க இருந்த கோர விபத்தை உயிரை பணயம் வைத்து தடுத்து நிறுத்திய இந்த தம்பதி போற்றுதலுக்கு உரிய சாகசக்காரர்களே.